சுவக்கின் அன்னம்மாளை பற்றியும் கவலை கொள்கிறார். அவளுடைய பேறுகாலம் வந்து உள்ளது, அவருடைய உறவினர் அன்னம்மாள் வேதனைப்படவில்லை என்று கூறுகிறாள். ஆயினும் அவர் பதட்டமடைகிறார். அந்த உறவினலோ அல்லது வேறு எந்த ஸ்திரீயோ அல்பேயிஸின் தாய் உட்பட அன்னம்மாளின் அறையை விட்டு வரவோ அல்லது அகன்ற பாத்திரங்களில் வெந்நீரோ அல்லது பெரிய சமையல் கட்டின் நெருப்பில் சூடு காட்டப்பட்ட லினன் துணிகளையோ கொண்டு உள்ளே போகவோ செய்யும்போது அவர் போய் அவர்களிடம் விசாரிக்கிறார். அவர்கள் அவருக்கு உறுதி கூறினாலும் அவர் அமைதி அடையவில்லை. அன்னம்மாளின் வேதனை குரல் கேட்காதிருந்ததினாலும் அவர் கவலை அடைகிறார். நான் ஒரு ஆண் பிள்ளை, குழந்தை பேச்சை கண்டதில்லை, ஆனால் வேதனை இல்லாதிருப்பது உயிராபத்து என்று கேட்டிருக்கிறேன் என்கிறார். நேரம் இருட்டி கொண்டிருக்கிறது. ஒரு பெரும் புயல் காற்று வீசுகிறது. தாரை தாரையாய் ஊற்றும் மழையையும் காற்றையும் மின்னலையும் கொண்டு வருகிறது. புயலின் மூர்க்கத்தை பார்த்த ஒரு ஊழியன் சொல்கிறான், சாத்தான் நரகத்திலிருந்து தன் பசாசுகளுடன் வெளியேறி வந்திருக்கிறது போல் தோன்றுகிறது. அந்த கரிய மேகங்களை பாருங்கள். ஆகாயத்தில் கந்தக வாடையை முகர முடிகிறது. ஊழி அறையும் சத்தங்களும் பாம்பின் சீரல்களும் அழுது சபிக்கும் குரல்களும் கேட்கின்றன. இது சாத்தானாக இருக்கும் என்றால் நிச்சயம் அவன் மகா கோபத்தில் தான் இருக்கிறான். அடுத்த ஊழியன் பரிகாசமாய் சிரித்தபடி, ஒரு பெரிய வேட்டை பொருள் இன்று சாத்தானிடமிருந்து தப்பி இருக்க வேண்டும், அல்லது கடவுளிடமிருந்து ஒரு பெரிய இடியால் மிக்கேல் சமணசானவர் அவனை தாக்கி இருக்க வேண்டும். அவனுடைய கொம்பும் வாளும் வெட்டப்பட்டு எரிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்கிறான். அந்த பக்கம் கடந்து செல்கிற ஒரு பெண், சுவக்கின் எல்லாமே நலமே துரிதமாய் நடைபெற்று வருகின்றன என்று கூறியபடி கையில் ஒரு சிறு கைப்பிடியுள்ள பாத்திரத்தில் தண்ணீருடன் சென்று மறைகிறாள். ஒரு இறுதி மின்னல் இடியோடு புயல் நிற்கிறது. அது எவ்வளவு வேகமாய் இருந்ததென்றால் அங்கு நின்ற அம்மூன்று மனிதர்களையும் ஒரு சுவருடன் கொண்டு மோதுகிறது. அந்த இடி விழுந்த அடையாளமாக வீட்டின் முன்புறத்தில் தோட்டத்தில் ஒரு கரிய புகை நிரம்பிய குழி ஒன்று ஏற்பட்டுள்ளது. அச்சமயம் ஒரு காட்டு புறாவின் குஞ்சு கூப்பிடுகிற சத்தம், அது முதன்முறையாக கூவுகிற ஒரு குரலை போல ஒரு அழுகுரல் சத்தம் அன்னம்மாளின் அறையிலிருந்து கேட்கிறது. அதே சமயத்தில் வானத்தில் ஒரு மிகப்பெரிய வானவில் அரைவட்டமாக விரிகிறது. அது ஹெர்மோன் மலையிலிருந்து எழுந்து மேலே செல்வது போல் தோன்றுகிறது. அந்த மலை சூரிய வழிபட்டு மிக நுண்ணிய இளம் சிவப்பான சந்திரகாந்த கல் போல் காட்சியளிக்கிறது. அவ்வானவில் எல்லா சமணசுக்களும் எல்லா மாசுகளும் கழுவப்பட்ட ஆகாயத்தினூடே தெளிந்த செப்டம்பர் வானவெளியில் எழுந்து கலிலேய குன்றுகளையும் அதற்கு தெற்கிலுள்ள சமவெளியையும் தாண்டி வேறு ஒரு மலையையும் கடந்து வானத்தின் அடுத்த கோடி வரையிலும் சென்று அதற்கு அப்பால் இருக்கிற ஒரு மலைத்தொடரின் பின்னால் போய் கண்ணுக்கு புலப்படாதபடி ஊன்றுகிறது. இதை போல் நாம் எதையுமே கண்டதில்லையே. பாருங்கள் பாருங்கள், இது இஸ்ரேல் நாடு முழுவதையும் தன் வட்டத்திற்குள் அடக்கிய மாதிரி காணப்படுகிறதே. இன்னும் அதோ பாருங்கள், சூரியன் மறையும் முன்னே ஒரு வெள்ளி உதித்துள்ளது. எப்படிப்பட்ட நட்சத்திரம்! பெரிய வைரக்கல் போல் மின்னுகிறது. பௌர்ணமிக்கு இன்னும் 3 நாட்கள் இருக்கவே சந்திரன் முழு நிலவாக காட்சியளிக்கிறதே. எப்படி பிரகாசமாயிருக்கிறது என்று பாருங்கள். அப்போது குண்டான ஒரு சின்ன சிசுவை சாதாரண லினன் துணியில் பொதிந்து எடுத்துக்கொண்டு அங்கே வருகிறார்கள் பெண்கள். அதுவே மரியா மாதா.